என் கூடவே இரும் குழந்தை இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் குழந்தை இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அனைவருக்கும் வணக்கம். கிரைஸ்ட் யூத் என்னும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அனைத்து மக்கள் புனித சகாயனி ஆலயத்தின் இளையோர் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நம்மோடு நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கும் சகோதரர் மனோ அவர்களை எனது சார்பாகவும் எஸ்எம்சி சார்பாகவும் அவருடைய அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் மனோ. வணக்கம் தீபக். உங்களை பற்றி ஒரு சில வார்த்தை சொல்லுங்கள். என் பேர் மனோஜ் அவர்கள். நான் யூத்தில் 9 இயர்ஸாக மேலே இருக்கேன். இப்போ ட்ரெஷராக இருக்கேன், இப்போ பொறுப்பில் இருக்கேன். நெக்ஸ்ட், நீங்கள் யூத்தில் இப்போ இருக்கீங்களா ட்ரெஷராக? நீங்கள் யூத்தில் ஜாயின் ஆகும்போது அப்போ இருந்த அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு அந்த பொறுப்பே இல்லாமல் இருந்திருக்கும். உங்களுக்கு அது சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எப்படி இந்த ஃபீல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் ஆக்சுவலாக 2016 சேர்ந்தேன். நான் அப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட்டு இயர் சேர்ந்தப்போ ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ண காரணமே அண்ணன் தான். அண்ணன் இருந்ததுனால தான், யூத்னால தான் சரி சொல்லிட்டு வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க. என் செட் ஆஃப் பீப்புள்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, என் செட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்படி ஜாயின் பண்ணி ஒரு 1 இயர் மேலே நல்லா போச்சு. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு இதுனால வெளியே போயிட்டாங்க. மீன்ஸ் அவங்க ஒரு ஃபியூச்சர் பார்த்துக்காக மேபி அதுக்காக ரீசன் கூட வெளியே போயிட்டாங்க. வெளியே போன அப்புறம் நம்ம அப்படியே அந்த யூத்தில் வந்து நம்ம ஈவெண்ட்ஸ் ஒன்று என்ன பண்ணுறோம்ல, ஸோ அப்படியே பண்ணி கொஞ்சம் நம்ம அதுக்கு எதாவது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் செட் குரூப் பீப்புள்ஸாக இருப்பாங்களே. எனக்கு கீழே இருக்கவங்க, மேலே இருக்கவங்க அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அண்ணா இருப்பாங்க, ஒன்று பழக்கமாயிட்டு. எனக்கு கீழே இருக்க எனக்கு கீழே மீன்ஸ் எனக்கு ஏஜ் கம்மியாக இருக்கவங்க பழக்கமாயிட்டு. ஸோ அப்படியே இப்போ கடந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்களே அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட எதனா கற்றுக்கின விஷயம் நீங்கள் நான் லைஃப்பில் எதனா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன்? அப்படி கூட சொல்லலாம். இப்போ எப்படி சொல்லலாம்னா, அவங்க இப்போ ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னா அது எல்லாருமே சேர்ந்து ஒன்றா பண்ணுவாங்க, யூனிட்டியாக பண்ணுவாங்க. அதேமாதிரி எதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா மற்ற விட்டு தர மாட்டாங்க. இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எங்களை நம்ம தான் அடிச்சுக்கிறோம் அப்படின்னா கூட அவங்க ஜாலியாக என்ன பண்ணுவாங்க, அது ஜாலியாக மாற்றிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன்னு சொல்கிறேன். சில நேரங்களில் பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க பிரச்சனையாக பார்க்காம அதே பண்ணால் கலாச்சி அந்த பிரச்சனையை மறக்க வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் சிலது பார்த்துருக்கேன். ஸோ அது இல்லாமல் ஏதாவது ப்ராப்ளம் வச்சுன்னா அவங்ககிட்ட சொன்னால் சொல்யூஷன் தருவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதரா, அந்த மாதிரிலாம் பண்ணாதரா, இந்த மாதிரி பண்ணால் அவனுக்கு கொஞ்சம் நல்ல இதுவாக இருக்கும், ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா ஒரு அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல இது. அவங்ககிட்ட கற்றுக்கின விஷயம் இப்போ நீங்கள் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கு? கற்றுன விஷயம்னா அண்ணன்ட்டு தான் சொல்லுவேன். அண்ணன் எப்படின்னா ரொம்ப ஒரு பக்தியாக இருப்பான். இப்போ ஒரு விஷயம் நடக்கலன்னா கூட அது மேலே கோவப்படாமல், சரி இதெல்லாம் கூட வேறு ரீசனாக கூட இருந்திருக்கலாம், நம்ம கிடைக்காம இருக்குன்னு சொல்லிட்டு கூட ஒரு இதனால் திருப்பி பக்தி குறையாமல் திருப்பி அதே பக்தியோட இன்னும் மேலே கூட ப்ரே பண்ணிட்டு கூட அது இருப்பான். ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ எதாவது கிடைக்கலனா கூட திருப்பி நம்ம வெயிட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும், கிடைக்காம ரீசன் இருக்குன்றனால ஒரு இது இருக்குன்னு சொல்லி அது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அடுத்து கொஷின்னா, அதான் உங்களுக்கும் இந்த சர்ச்சுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி சார். ஓவதையா சின்ன வயசுலேருந்து இன்னி வரைக்கும் நான் உங்களுக்கு பிடிச்ச விஷயமா தான் கூட சொல்லலாம். நான் ஸ்கூல் படித்த டைமில் மாடல் எக்ஸாம்லாம் வைப்பாங்களா, மாடல் எக்ஸாம் குவார்ட்டருக்கு முன்னாடி மிட் டைம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறேன். நான் டஃப் இது கொஞ்சம். அது ஏன்னா அந்த மேம் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லி தர மாட்டேன். டீட்டெயில் சுற்ற மாட்டேன். மீன்ஸ் எப்படின்னா அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு வேறு அவங்க. ஸோ என்ன ஆகிடுச்சு, எனக்கு புரியவே இல்லை கெமிஸ்ட்ரி எக்ஸாமு. ஸோ மாடலில் ஃபெயில் ஆகிட்டேன். எப்படி மாடல்லையும் ப்ராக்டிக்கல் வைப்பாங்களே, ஸோ அதெல்லாம் சேர்த்து ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ ரொம்ப இதுவாக இருந்துச்சு, என்னடா அது ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு, சரி குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லி நமக்கு தானே மெயின் எப்போவுமே. ஸோ எப்போவுமே குவார்ட்டர்லி ஆஃப் இயர்லாம் கண்டிப்பாக பாஸ் ஆகின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், ரொம்ப பச்சிட்டு இருந்தேன். அந்த டைம் என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வர முன்னாடி என்ன ஆயிடுச்சு, ப்ராக்டிக்கல் வைப்பனால ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ண முடியல. அப்போ உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு எனக்கு. எப்படின்னா டைஜஸ்ட் ஆகாமல் வாமிட்டிங் அந்த மாதிரி ஃபீவர் மாதிரினால ப்ராக்டிக்கல் அட்டனே பண்ண முடியல. குவார்ட்டர்லி ப்ராக்டிக்கலாக போவே இல்லை. ஸோ இப்போ பேலன்ஸ் 75 மார்க்ஸுக்கு நான் எழுதி ஆகணும், பாஸ் ஆகணும் கண்டிப்பாக. நான் 100 மார்க்ஸில் பாஸ் ஆகிறதே கஷ்டம், பாட்டு எடுக்கிறதே கெமிஸ்ட்ரியில் மட்டும். இப்போ 75 பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இதாகிட்டேன். அதுவும் குவார்ட்டர் எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டா ரொம்ப இதுவாக இருக்கும்ல, இது வரைக்கும் ஃபெயில் ஆனதே இல்லைன்ட்டு மிட் டைம் கூட ஏதாவது சொல்லி விட்டுடலாம். ஆனால் அந்த 3 பார்ட் ஆஃப் எக்ஸாம் ரொம்ப மெயின் இல்லை. ஸோ அதனால் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிடணும், இல்லைனா ரொம்ப இதுவாகிடும், இது வரைக்கும் ஃபெயிலே ஆனது இல்லைன்ற மாதிரி. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, நைட்டு தான் படிக்க ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா அப்போல்லாம் தொடர்ந்து எக்ஸாம் வைப்பாங்கல்ல குவார்ட்டர்லினா, டே பை டே பிரச்சனையே இருப்பாங்கல்ல. ஸோ ஈவினிங் படிக்க ஆரம்பிச்சு மார்னிங் ஒரு 3 o'clock 4 o'clock மாதிரி திருப்பி படிக்க ஆரம்பிச்சு ரிவைஸ் பண்ணி நீ எழுதினேன். கரெக்டாக 75 மார்க்ஸுக்கு 45 அந்த மாதிரி எடுக்கிறேன். அது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எப்படி பாஸ் ஆகணும் எனக்கு தெரியல. குவார்ட்டர்லி ப்ராக்டிக்கல் ஃபெயில் ஆகிட்டனாலே ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் மார்க்ஸ் எடுத்த மாதிரி தான் பாஸ் சொல்லுவாங்க. நான் அது மேலே பாஸ் ஆகி எடுத்துட்டேன்.
அது இப்போ நான் நம்ப முடியல எப்படி எடுத்தான்ட்டு மிராக்கிள் தான் அது எனக்கு. ஸோ அதுலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கையாக ஆரம்பிச்சது தான் சர்ச்சுக்கு. அது நீங்கள் ப்ரே பண்ணி கிடைச்ச விஷயம். ஆமாம், நான் உண்மையில நான் படிச்சதே பாஸ் ஆனதே இல்லையே. அப்போ அந்த திடீர்னு வந்து நான் முன்னாடி படிச்சிருக்கேன்னா அது எப்படி தானே. நான் வந்து எதுவுமே தெரியாமல் போனால் பாஸ் ஆகுது வந்து அது வேறு. நான் கொஞ்சமாக படிச்சுட்டு தான் போனேன். நான் படிச்சு போனதுக்கே எனக்கு கொஞ்சம் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கேட்டனால ஆன்சர் எழுதி நான் பாஸ் ஆகிட்டேன். அவனுக்கு ஒரு இதுதான் எனக்கு மிராக்கிள். சில பேர் சொல்லுவாங்களே நம்ம வந்து சும்மா படிக்காமலாம் பாஸ் ஆயிடுவோம் மாதாட்ட வேண்ட்டு, அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஏதாவது கொஞ்சம் எஃபர்ட் போடணும்ல. நான் எஃபர்ட் கொஞ்சம் போட்டேன். நான் போட்ட எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே எனக்கு கொஸ்டின்ஸ்க்கு வந்துச்சு, ஆன்சர் பண்ணேன், அவ்வளோ நான் பாஸ் ஆகிட்டேன். ஸோ அது ஒரு இதுதான். ஓகே நெக்ஸ்ட். உங்களை அதான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் சரி, இல்லை இந்த ஓவர் இயர்ஸ் சரி, உங்களை அதிகமாக இன்ஸ்பயர் பண்ண ஆளுங்க பர்சன் யாருன்னா இருந்தால் சார்? எதில் இங்கே யூத்லேயும் இல்லையா இல்லை ஜென்ரலாக நீங்கள் சொல்லலாம். இல்லை யூத்லேயும் சரி, இல்லை பர்சன் லைஃப்பில், இல்லை அப்படின்னா கூட சொல்லுங்கள். இன்ஸ்பயர் பண்ண ஆளுனா கரண்ட்டாகவும் சரி, இல்லை பாஸ்டில் யாருனாலும் சரி. எனக்கு வந்து எப்பவுமே எப்படின்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சுன்னு நினைப்பேன் நான். எல்லா விஷயமும் எனக்கு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா இது வந்தாலுமே வந்து ஒரு விஷயம்னா ஒரு விஷயம் இருக்க மாட்டான், வேறு தான் ஆல்டர்னேட்டிவாக பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இது தெரியும்னா எடிட்டிங் போவான், எடிட்டிங் தெரியுமாச்சுன்னா ஃபோட்டோகிராஃபியில் போவான். ஸோ அவன் வந்து என்ன பண்ணிப்பான், ஸ்கில்ஸை வந்து அவன் வளர்த்துக்கிட்டே இருப்பான். இது மட்டும் இல்லாமல் அவுடேட்டர் இல்லாமல் அப்டேட் ஆகிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி அது எனக்கு ஒரு விஷயமா தோணும். எப்பவுமே ஒரே பாயிண்ட் இருக்கக்கூடாது, ஒரே லெவலில் இருக்கக்கூடாது, நம்ம அடுத்தடுத்து மாறிட்டே இருக்கணுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்தது அதில் தான். ஸோ அதை நான் இன்ஸ்பயர் பண்ண தான் சொல்லலாம். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஃப்ரெண்ட்ஸு இன்ஸ்பயர் ஆன, இப்போ நீங்கள் ஜீசஸ் கிட்ட இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அது என்னவா இருக்கும்? அவர் சொல்லி கொடுத்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா என்னவா இருக்கும்? ஜீசஸ் சொல்லணும்னா அது நிறையா இருக்குது சொல்லலாம். அது ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம்னா, அதாவது நீ இன்னொருத்தரை வந்து ஒரு குறை சொல்ல நினைக்கிற அப்படின்னா அது நீ ஃபஸ்ட்டு என்னவா இருக்குன்னு நினைக்க சொல்லுவாங்களே. இப்போ அந்த இதில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பெண் வந்து தவறு செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் முதல்ல ஒழுங்காக அடிக்கலாம் பார்த்துட்டு அடிங்க, கல் தடிங்கன்ற மாதிரி சொல்லுவாங்களே. ஸோ அதனால் நம்ம மற்ற மாதிரி பழி போடுறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்னவா இருக்கும் நம்மளை பார்த்துக்கணும். நான் ஒழுக்கமாக இருக்கேன் அப்படின்னா நான் மற்றவங்களை குறை சொல்லலாம். ஸோ அந்த விஷயம் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுது. ஸோ அதில் வந்து நான் யாரை மற்றவங்க வந்து சொன்னாலுமே நான் அவசியம் கட்டாக பார்த்துட்டு தான் வந்து மற்றவங்க வந்து இது சொல்லுவேன். ஓகே. இப்போ இருக்கிற டுடே ஜென்ரேஷனும் சரி, இல்லை அப்கமிங் ஜென்ரேஷன் சரி, இப்போ அந்த இடையில இருக்கிற அந்த யூத்துக்கு இருக்கிற ஒரு சவால் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏசப்பாவை கடைப்பிடிக்கிறதுக்கு கேட்க? சோஷியல் மீடியா தான் சொல்லுவேன் நான் தெரிஞ்சு. இப்போ ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சில இது ஃபன்னாக எடிட் பண்ணுறேன்னு சொல்லி போடுவாங்கள்ல இப்போ இன்ஸ்டாவில். அப்போ எடிட் பண்ணுற விஷயம் சில பேருக்கு அதை ஃபன்னாக எடுத்துருக்கும் ஃபன்னாக போகுது. ஆனால் அதை வச்சு கெட்டு போகிறவங்க இருக்காங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் கூட எடுத்துக்கோங்களே. இப்போ ட்ரக்ஸ்னால சில பேர் இப்போ மூவி வச்சு எடிட் பண்ணுறாங்க. அது சில பேர் எடிட்டிங்கோட ஸ்கில் கட்டுறதுக்காக எடிட்டிங் பண்ணுற மாதிரி போஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது பார்க்குறவங்க சில பேர் மீன் ஆகுதுன்னா இப்போ முக்கால்வாசி எல்லாமே சோஷியல் மீடியா தானே இருக்காங்க. ஸோ அதில் கெட்டு போக சான்ஸ் நிறையா இருக்குல்ல. இப்போ அவங்க வந்து எடிட் பண்ணுறவங்க எடிட்டிங் பேஸ் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு அந்த ஹீரோ எல்லாம் பண்ணுறான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் அவங்க இன்ட்ரெக்ஷன்ஸ் வந்து வருதுல்ல. ஸோ அதில் வந்து அவங்க வந்து சேவ் மாறாங்கன்ற மாதிரி தோணுது. ஸோ அதனால் நம்ம என்ன நம்ம தேடி நம்ம போகிறோமோ அது கிடைக்குன்றதுனால ஸோ நம்மளுடைய கோல் நம்ம கரெக்டாக வச்சுட்டோம்னா அது கரெக்டாக இருக்கும்ன்றது நான் தோணுது. இப்போ நம்ம இதில் போனாலுமே நம்ம வந்து வழிமாறக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருந்தாலே அதுக்கேற்ற மாதிரி நமக்கும் கிடைக்க போகுது. ஸோ அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏதாவது விஷயம் அப்கமிங் ஜென்ரேஷன் சரி, இல்லை ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் சரி, அவங்களுக்கு ஒரு விஷயம் கடைப்பிடிக்கணும்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? கடைப்பிடின்னு சொன்னால் ஹோப் தான். கடைசி வரைக்கும் ஹோப் விட்டுறக்கூடாது. அது ஜீசஸ் மேலேயும் சரி, மாதா மேலேயும் சரி, இது வந்தாலும் நீங்கள் பண்ணுற விஷயத்துலையும் சரி, அதை நம்ம கடைசி வரைக்கும் பண்ண நினச்சாங்கன்னா அது வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். அடுத்து என்னன்னா, உங்கள் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் சர்ச்சில் இருந்திருக்கீங்களே, இப்போது எந்த சமயத்திலாவது உங்களுக்கு தோணியிருக்கா இது போல் சர்ச்சுக்கே நம்ம முக்கிய அதான் வேலை செய்யும் போதே நம்ம முக்கிய பங்களிப்பு தரணும் அப்படின்னு சொல்லி தோணியிருக்கா? அப்படி ஃபஸ்ட்லாம் தோணியிருக்கு எனக்கு. அதாவது தரணும்னு சொல்லி கேட்கலாம். ஆமாம், அந்த மாதிரி நான் என்ன நினைப்பேன்னா, இப்போ இந்த வீக்கெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, இப்போ நம்ம ஸ்கூல் போகிறோம், ஸ்கூல் போயிட்டு சாட்டர்டே ஸ்கூல் வச்சுருவாங்க, பேலன்ஸ் சண்டே மட்டும் தான் இருக்கும். அந்த சண்டேவும் நம்ம வந்து ஏன் வந்து நம்ம சர்ச் போயிட்டு இது பண்ணணும், சின்ன வயசில் சொல்கிறேன், சின்ன வயசு அந்த மாதிரி நினச்சது உண்டு. அப்போ வந்து வீட்டிலலாம் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போவாங்க, வெரி வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னல, அந்த மாதிரி சில விஷயத்தை நான் ப்ளே பண்ணி கிடைக்கும் போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சுன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நான் கிடைக்க அது வந்து நம்ம வந்து கடவுளை தர இதுதான்,
நமக்கு கடவுள் நம்ம வந்து ஒரு டைம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸாக இல்லாமல் நானாக ஏற்றுக்கிட்டு வந்ததுலேருந்து நான் அது மாதிரி வர ஆரம்பிச்சேன். அவ்வளோ அந்த மாற்றம் வந்து சின்ன வயசுல இருந்தா இல்லை சின்ன வயசு நான் ப்ரே பண்ணி ஒரு விஷயம் கிடைச்சிது. அப்போ நான் அதுலேருந்து நான் வந்து வர ஆரம்பிச்சிட்டேன். அப்போது அதுக்கு முன்னாடி இந்த ஒரு மாற்றம் ஒன்று தெரியும், அதுக்கப்புறம் ஆமாம் அதுக்கப்புறம் அந்த மாற்றம் எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்ததுன்னா டிஃப்ரென்ஸ் கேட்குறேன். இப்போ சர்ச்சுக்கு அதுதான் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது எனக்கு. எப்படின்னா நம்ம முன்னாடி வந்து டைம் வேஸ்ட் பண்ணி வரும்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் வரது எல்லாமே வந்து அது நான் வந்து அதுக்கப்புறம் ப்ரேயர் கட்சிக்கு தான் வரும்னு கிடையாது. அதுக்கப்புறம் நான் கடவுளுக்கு நம்ம இது தருவோம், நம்மளுடைய பார்ட் ஆஃப் இது தருவோம்னு சொல்லிட்டு நான் குடிக்கிறது தான். அதுலேருந்து வர்றது தான். அது இல்லாமல் இது சொல்லலாம் கூட. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் ஆஃபீஸில் இப்போ கூட ரீசெண்டாக கூட சொல்லலாம். இப்போ ஏதாவது ஆஃபீஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட நான் என்ன பண்ணுவேன்னா மார்னிங் வந்து பாட்டு கேட்டு தான் போவேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன் சினிமா சாங்ஸ் கேட்பேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம காட் சாங்ஸ் தான் கேட்பேன். ஸோ அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஏதாவது நான் போயிட்டு இருக்கும்போது வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இப்போ நான் பாட்டு கேட்டு போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் வர மாதிரி நிறையா நடந்திருக்கு எனக்கு. ஆனால் நான் பாட்டு கேட்டு போன டைம் அந்த டைம் வந்து எனக்கு எதுவுமே நடக்கலை. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அது ஒரு இதுதான் பிளெஸிங்ஸ் தான் எனக்கு. அடுத்து என்னன்னா உங்கள் ஃப்யூச்சரை நம்பிக்கையோட எப்படி இணைஞ்சு பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும் ஃப்யூச்சருக்கோசம். இந்த ஜேர்னியில் நிறைய இடத்துல வந்து நம்பிக்கை தேவைப்படும். நீங்கள் அந்த நம்பிக்கையை ஃப்யூச்சர் ஓவருக்கு எப்படிங்க கொண்டு போவீங்க? இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்களே இந்த லாஸ்ட் 6 months 1 year 2 years வந்து லே ஆஃப்ல தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் வந்து வேறு வேலை ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா அதுக்கேற்ற ஸ்கில்ஸ் தான் மட்டும்தான் வந்து வேறு ஜம்ப் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நான் பண்ணுற ஒர்க்கு இப்போ நிறைய ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி ஜாப் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வெளியே போக முடியும். ஆனால் இப்போ எல்லாமே ஏஐ பேஸ் பண்ணி வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஏஐ கற்றுக்கிட்டு தான் வெளியே போக முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏஐ பற்றி படிக்கணும்ல இப்போ. ஸோ அந்த ஏஐ படிக்கணும்னா நான் அதுக்கேற்ற ஒர்க் பண்ணலாம் நான். ஸோ நான் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் அதுக்கு தான். ஸோ அப்போ அந்த மாதிரி கோர்ஸ் படிக்கும்போது நான் நெக்ஸ்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன்ல. நெக்ஸ்ட் ஜாப் ட்ரை பண்ண சம்டைம்ஸ் எனக்கு கிடைக்காது எனக்கு ஜாப். அப்போ நான் என்ன நினச்சிப்பேன் அப்படின்னா ஓகே இப்போ நம்ம போயிருந்தோம் அப்படின்னா லே ஆஃப் நடக்குது. இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எம்என்சி கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல சம் ரீசன்ஸ்னால. அதை வெளியே வந்துட்டேன். திருப்பி செகண்ட் கம்பெனி ஜாயின் பண்ணிட்டு தேர்ட் கம்பெனி இப்போ இருக்கான்ல. ஸோ திருப்பி நான் அடுத்த கம்பெனி மூவ் பண்ணும்போது ஜாப் ட்ரை பண்ணும்போது ஏன்னா நான் அந்த எம்என்சி கம்பெனி விட்டு வந்தேன்ல அது திருப்பி எனக்கு கிடச்சது மீன்ஸ் நான் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டேன். 2 ரவுண்டு கிளியர் பண்ணிட்டு HR ரவுண்டில் முடிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப ஒரு இதுதான் ஹாப்பினஸ் தான். என்னடா கிடச்சிருச்சு, நம்ம வந்து எங்கே போனோமோ அங்கேயே திருப்பி எங்கேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சோமோ திருப்பி அங்கேயே போகிற மாதிரி ஹாப்பினஸில் இருந்தேன். ஆனால் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மோஸ்ட்லி HR ரவுண்டு வந்தாலே மோஸ்ட்லி எல்லாமே கஷ்டப்பட்டு தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஆஃபர் லெட்டரே வரல. அது எனக்கு ரொம்ப ஒரு இதுவாகிடுச்சு. என்னடா இது நம்ம வந்து இவ்வளோ ட்ரை பண்ணியும். அப்போ எனக்கு வந்து ரொம்ப என்னென்னா ஜீசஸ் வந்து நான் ரொம்ப கிட்ட பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. எப்படின்னா அந்த மாதிரி டைமில் நமக்கு தெரியல ஒரு ஹாப்பினஸில் வந்து நமக்கு தெரியாமல் ஒரு ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது அது எப்படி ஆகிடுச்சுன்னா ரொம்ப டிப்ரெஷன் இருந்தால் அப்போ நான் என்னடா போயிடுச்சு டிப்ரெஷனில் இருந்தேன். அதுக்கடுத்து 2 weeks 3 weeks கழிச்சு பார்த்தா நியூஸ் வருது இந்த மாதிரி அந்த கம்பெனிலேருந்து 14,000 பேர் வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க, 40 members லே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ தான் புரிஞ்சுது ஒரு விஷயம் நம்ம கிடைக்காம இருக்கிறதும் நல்லது தான். ஸோ அதனால் இப்போ நான் வந்து கீப் ஆன் ட்ரைங்கில் தான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம எப்போ வந்து நமக்கு கடவுள் வந்து எப்போ கொடுத்துருக்காரோ அப்போ தான் கிடைக்கும்ன்றதை நம்பிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இதுதான் ஃபியூச்சரோட நான் சொல்லுவேன். நம்ம சர்ச்சும் சரி நீங்கள் நம்ம யூத்தில் இருக்கும் சரி உங்களுக்கு அதுலேருந்து கிடைச்ச ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங் அது ஒரு மொமெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்காகவும் இருக்கலாம். அது சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த பற்றி அது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அது சர்ச்சிலையும் சரி இல்லை யூத்துலேயும் சரி. ஓகே இது கூட சொல்லலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்லாம் நான் வந்து யூத்தில் தானே படிக்கும்போது ஒரு மாதிரி திக்கி தண்ணியில் தான் படிப்பேன் பார்த்துருப்பீங்களே. அது நான் வந்து இங்கே படிக்க எனக்கு ஆஃபீஸில் வந்து என்ன ஆகிடுச்சு சம்டைம்ஸ் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நான் இருக்க ஜாபில் வந்து இந்த மாதிரி கேட்டி கொடுங்க செஷனில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து வேறு டீமுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், டெமோ கம்பெனி காட்டணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் இங்கே எனக்கு வந்து நான் படிக்க அந்த ஃபியர்னஸ் போனதுனால எனக்கு அங்கே வந்து ஈஸியாக நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ண முடிஞ்சுது. ஸோ இது ஒரு பிளெஸிங்ஸ் தான் நான் நினைக்கிறேன். இங்கே நம்ம வந்து சர்ச்சில் வந்து நம்ம பண்ணி ஒரு விஷயம் இதுவானது அங்கே எனக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. இந்த ஷோவிலிருந்து நீங்கள் ஒரு மெசேஜ் ஆடியன்ஸுக்கு எதனா ஒன்று தரணுன்னா அது என்ன மெசேஜாக இருக்கும்? ஓகே அது என்னென்னா எங்கள் அம்மா ஆல்ரெடி சொல்லுவாங்க எங்கே வெளியே போனாலுமே வந்து பைபிள் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போடுவாங்க. ஸோ நான் அப்படி போகிற விஷயம் வந்து எப்போவுமே எனக்கு வந்து தடையாக இருந்தது மீன்ஸ் நான் வந்து ரொம்ப பெரிய ஒரு
டேஞ்சர்லாம் எங்கேயும் மாட்டினது கிடையாது. நான் எப்பப்பெல்லாம் வந்து நான் பைபிள் மார்னிங் ஃபஸ்ட்டு போகிறணும், இல்லை ப்ரேயர் பண்ணிட்டு போகிறணும், இல்லை நான் சாங்ஸ் கேட்டாலுமே சரி, டைம் இல்லைனா கூட சம்டைம்ஸ் சாங்ஸ் கேட்டு போகணும்னு சொல்லுவோம்ல, சாமி பாட்டெலாம் கேட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து எனக்கு எதுவுமே வந்து அவ்வளோ பெரிய டேஞ்சர் இருந்தால் நான் போய் மாட்டினது கிடையாது. ஸோ அதனால் டே ஸ்டார்ட் ஆகும் போதே சரி, ஏதாவது ஒரு பாட்டு உங்ககிட்ட கடவுள்கிட்ட கொடுத்துருங்க. ஒன்று படிக்கிறது, பைபிள் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ப்ரே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சாங்ஸ் கேட்குறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி டைம் பண்ணும்போது நம்ம அந்த நாட் ஃபுல்லாக பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். ஓகே. இதில் சில நாட்கள் சில சுச்சுவேஷன் நம்ம படிக்காமல் கூட இருக்கலாம். அந்த சமயத்தில் அவங்க டே எப்படின்னு இருக்கு? அது நான் ரொம்ப லேசினஸாக தான் இருப்பேன். நான் அப்படி தான் ஃபீல் ஆகும். ரொம்ப லேசினஸாக இருக்கிறது, இல்லை வந்து எந்த ஒர்க் பண்ணாலுமே வந்து பெண்டிங் வைக்கிற மாதிரியா இருக்கும். இல்லை நான் நினைப்பேன் ஒரு விஷயம், ஆனால் அது வந்து நடக்காது மீன்ஸ் அதை தள்ளி போட்டுனே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் மார்னிங்கே வந்து என்னென்ன நான் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி எனக்கு ஆகணும், இந்த மாதிரி டேஸ் வந்து நல்ல ஒரு பிளெஸிங்கோடு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்பப்பெல்லாம் வந்து இது பண்ணுறனோ அந்த டைம் கிடச்சிருக்கு. உங்கள் மெசேஜ் என்னன்னா, தினைக்கும் காலையிச்சு பைபிள் படிச்சுட்டு ஏதோ ஒரு பாட்டு வந்து நம்ம கடவுளுக்கு டெடிகேட் பண்ணணும். ஓகே. உங்களுக்கு மிகவும் பிடிச்ச பாட்டு, அப்புறம் அந்த லிரிக், அது உங்களுக்கு பிடிச்ச பாட்டில் என்னைக்காச்சும் உணர்ந்த தருணம் இருந்தான்னு சொல்லுங்கள். அதான் நான் வீட்டில் இருந்து நான் சொல்லுவேன்ல, சாமி பாட்டு தான் காலையில் கேட்டு போவேன்ட்டு. அப்போ எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு மினிமம் ஒரு 30 minutes to 40 minutes ஆகும். ஸோ அப்போ நான் சாங் போகும்போது அடிக்கடி எனக்கு ப்ளேலிஸ்ட்டில் ஒரு சாங் வரும். கடல் கடந்து சென்றாலும் அப்படின்னு சாங் வரும். அந்த லைன் வரும், உன்னோடு நான் இருப்பேன்ற மாதிரி ஒரு லைன் வரும். அந்த டைம் போகிறப்ப கரெக்டாக எப்போவுமே என்ன ஆகிடுன்னா, நான் எப்பவுமே கிராஸ் ஆகிறப்ப பள்ளிக்கான சர்ச் இருக்குல்ல, அங்கே நான் வந்து எப்பவுமே சிலுவை போட்டு தான் போவேன். இந்த மாதிரி இந்த டே நல்லா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு. அப்போ நான் போகும்போது கரெக்டாக ஆட்டோவில் பின்னாடியே ஒரு வசனம் இருக்கும், நீ பயப்படாது நான் உன்னோடு இருப்பேன்ற மாதிரி ஒரு லைன் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிளெஸிங் கிடைச்ச மொமெண்ட் மாதிரி இருக்கும். மார்னிங்கே நம்ம வந்து ஓகே அந்த சாங்கும் நமக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு, அந்த ஜீசஸாக சொல்கிற மாதிரி, கடலாக வந்து சொல்கிற மாதிரி அந்த ஒரு மொமெண்ட்டை நான் வந்து இது பண்ணியிருக்கேன். பிடிச்ச செயின்ட் யாருன்னா பேர் என்ன சார்? பிடிச்ச செயின்ட்னா அன்னை தெரேசா தான். அவங்க வந்து யார் என்னன்னு பார்க்காம நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு அவங்க வந்து ரொம்ப அருவருப்பாக இல்லாமல் எல்லாருமே வந்து அவங்க போயிட்டு இறக்கத்தோட பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக கிறிஸ்டியானிட்டிக்கே நம்ம இன்னொன்று சொல்லணும்னா இறக்கப்படுறது தான் சொல்லுவாங்கள்ல, யாராக இருந்தாலும் அன்பு காட்டணுன்றது. ஸோ எனக்கு அவங்ககிட்ட இருந்து ரொம்ப பிடிச்ச விஷயம், யாராக இருந்தாலுமே நோய்வாய்ப்பட்டவங்க என்ன எதுவும் பார்க்காம எப்படி இருந்தாலுமே போயிட்டு அவங்க உதவி பண்ணி இது பண்ணியிருக்காங்க. உதவி பண்ணுற மீன்ஸ் ஒரு இது இல்லாமல் எனக்கு திருப்பி கிடைக்கும்னு எதுவுமே பண்ணாமல் அவங்க உதவி மட்டும் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ண உதவினால அவங்கள ரொம்ப எனக்கு ஒரு பிடிச்சது. நீங்கள் அதான் உங்களுக்கு இந்த எடிட்டிங் அந்த ஷார்ட் ஃபிலிமில் உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தீங்களே இப்போது ரீசெண்டாக இது பண்ணுது, நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. அந்த ஜேர்னியில் ரொம்ப கஷ்டம் இருக்கும். அதை பற்றி எதாவது சொல்லிக்கலாம். அந்த சமயத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் அந்த உங்களுக்கு அது பே ஆஃப் ஆயிருக்கா ஆஃப்டர்? அதுதான் நான் சொல்லுவேன்ல, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். நான் வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லுவேன்ல. ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணுற ஐடியா கிடையாது எனக்கு. அப்போ பசங்களாம் அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நான் ஒன்றா சேரும்போது ஒருத்தன் ஒரு மாதிரி இதில் ஸ்கில்ஸ் காட்டுவான்ல, எனக்கு அப்போ எது காட்டுறதுன்னு தெரியாது. அப்போ எனக்கு வந்து நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே நம்ம 3 minutes ஆக்ட் மாதிரி ஒன்று பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு பசங்களை ஃப்ரெண்ட்ஸுமா வச்சு பண்ணது. அப்போ வந்து நான் ஆடியோ இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, வெறும் வீடியோ மட்டும் ஓடும், ஆடியோ இல்லாமல் சம்திங் ஒரு இது மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து கொடுக்கும்போது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எனக்கே தெரிஞ்சுது, நான் ஃபஸ்ட்டு ஒத்ததுக்கும் இப்போ எத்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் எனக்கே தெரிஞ்சு அப்போ ஒரு விஷயம் பண்ண நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சு. ஸோ அதுதான் நான் வந்து நினைக்கிறேன், ஒரு விஷயம் கீப் ஆன் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஒன்று கிடைக்கும். இப்போ அதனால் அது ஒரு பாயிண்ட்டாக எனக்கு ஒரு வச்சு. இப்போ நீங்கள் யூத்தில் இருக்கீங்களா கரண்ட்டாக? யூத் மெம்பரில் ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்கிட்ட அவங்ககிட்ட வந்து கற்றுக்கின ஒரு குவாலிட்டியான விஷயம், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, இல்லை அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, ஷேர் பண்ணுங்க. அது யார் சொல்லலாம்னா, இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ண நிறைய யூத் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லலாம். இப்போ அவங்க வந்து நான் ஜாயின் பண்ண டைம் இந்த மாதிரிலாம் நான் பண்ணதே கிடையாது. அவங்க நிறைய எடிட்டிங் பண்ணுறாங்க, ப்ளாக் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயத்த வந்து புதுசாக வந்து நம்ம யூத்துக்கு வந்து நிறையா தராங்க. ஸோ அதனால் அவங்ககிட்ட நிறைய இன்ஸ்பைர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவங்ககிட்டே சில இதெல்லாம் இருக்குது. எப்படின்னா, அவங்க வந்து அவங்களுக்கும் டைம்லாம் இருக்குது, ஆனால் டைம் வந்து சர்ச்சுக்குன்னு ஒதுக்கி நம்ம யூத்துக்கும் சரி, நம்ம சர்ச் பங்கு மக்களுக்கும் சரி, அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்களே. அவங்க வீடியோவாக போடுறதா இருக்கட்டும், நம்ம என்னென்ன பண்ணுறோம், இதனால் இப்போ இந்த நம்ம ஷோ வச்சுப்போமே, இந்த ஷோவே ஒரு நல்ல ஒரு இது தானே, வேதனை மற்றவங்களெலாம் எப்படி வந்து குட் வேதனை அது. ஸோ அதனால் நான் அது கூட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இப்போ புதுசாக வந்தாலுமே, அதாவது ஒன்று சொல்லுவாங்களே, நம்ம என்ன பண்ணுறோன்றது முக்கியம் வந்துன்ற மாதிரி. ஸோ அதனால் வந்து லாஸ்ட் ஒரு 1 year 2 yearலேயே இவ்வளோ பெரிய நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்திருக்குன்னா அது புதுசாக அந்த டீம்னால தான்.
ஸோ நான் அவங்கள தான் சொல்லுவேன். டிஸ்கிரைப் அவர் யூத் இன் ஒன் வேர்ட் ஆர் ஒன் சென்டென்ஸ். ஹாப்பினஸ் தான். ஹாப்பினஸ். ஓகே. இன்று நம்ம நிகழ்ச்சி கலந்து கொண்ட சகோதரர் மனோ அவர்களுக்கு எனது சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சகோதரர் மனோ அவர் வந்து நிறைய விஷயத்தை பற்றி சொன்னாங்க. அது கேட்க எனக்கும் இன்ஸ்பயராக இருந்தது. அவருக்கு நான் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணுன்னா, இந்த நீங்கள் இப்போ இந்த ஷோவில் சொன்ன எல்லா விஷயத்தையும் அப்படியே உங்கள் ஃப்யூச்சருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி இருங்க. உங்களுக்கோசம் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், உங்கள் ஃப்யூச்சருக்கோசமும். அடுத்த வாரம் புதிய நபருடன் புதிய கேள்வியுடன் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கே. தீபக் ரோஷன் மற்றும் எஸ்எம் யூத். நன்றி.